ஓம் சாய்ராம். ரமணருடனான தொடர்பு நரசிம்ம சுவாமிஜிக்கு ஒரு குறுகிய காலமே இருந்தது. இருப்பினும் அந்த குறுகிய காலத்திற்குள் அவரைப் பற்றிய அனைத்து தகவல்களையும் சேகரித்து, வாழ்க்கை வரலாறு என்னும் புத்தகத்தின் மூலமாக நமக்கு அறிமுகப்படுத்தியவர் நரசிம்ம சுவாமிஜியே ஆவார். இதன் மூலம் நாம் அவருடைய அறிவு கூர்மையை நன்கு உணர முடிகிறது. இந்த அரும் சேவைக்காக நாம் அனைவரும் நரசிம்ம சுவாமிஜிக்கு கடப்பாடு உடையவர்களாவோம். இப்புத்தகத்தை வெளியிட்டவர் நீதிபதி சுந்தரம் ஷெட்டி ஆவார். இப்பொழுது ரமண மகரிஷியை குறித்து நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் காண கிடைக்கின்றன. ஆனால் ரமண மகரிஷியை குறித்து முதலில் புத்தகம் எழுதியவர் நம்முடைய நரசிம்ம சுவாமிஜியே ஆவார். 1931ஆம் ஆண்டு ரமண ஆசிரம் இந்த புத்தகத்தை சுந்தரம் ஷெட்டி அவர்களின் முன்னுரையுடன் வெளியிட்டது. இந்த புத்தகம் 15ற்கும் மேற்பட்ட பதிப்புகளை கண்டுள்ளது. இது பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நரசிம்ம சுவாமிஜி ரமண ஆசிரமத்தில் இருந்தபொழுது அவருக்கு ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்பட்டது. அவருடைய மனம் இயல்பாகவே பக்தி லயம் கொண்டது, பக்தியில் லயிக்கக்கூடியது. ரமண ஆசிரமத்தில் அனைத்துமே அறிவை கொண்டு விசாரம் செய்யும் ஞான மார்க்கமே பின்பற்றப்பட்டது. ஆனால் சேலத்திலிருந்து நரசிம்ம சுவாமிஜி புறப்படுவதற்கு முன்பே அவர் பக்தியில் நல்ல முன்னேற்றம் அடைந்திருந்தார். அதனால் அவருடைய மனம் பக்தி ரசத்தை பருக துடித்தது. 1929ஆம் ஆண்டு ஒரு நாள் அவர் ரமண மகரிஷியிடம் தன்னுடைய மனம் எப்பொழுது அமைதி அடையும் என்று கேட்டார். ரமண மகரிஷி இவரை உற்று நோக்கி, நான் உன் குரு இல்லை, உன்னுடைய குரு வடக்கே காத்து கொண்டிருக்கிறார், அவர் உனக்கு ஆத்ம ஞானம் அளிப்பார் என்று கூறினார். இதன் பிறகு 1929ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மகரிஷியின் ஆசீர்வாதங்களுடனும் அனுமதியுடனும் ரமணாசிரமத்தை விட்டு வெளியேறி மேற்கிந்தியா நோக்கி தன் குருவை தேடி பயணிக்கலானார் நரசிம்ம சுவாமிஜி. ஓ